உனக்கு அன்னைக்கு தெரியாதடா, என் தம்பியினுடைய தரிசனம் நிறைவேறதுக்காக்கும் நான் இஸ்மவேலருக்கு ஆமீன் தோத்தர என் தம்பியை வித்தேன்னு. உனக்கு தெரியாமையே உன்னை கொண்ட தரிசனத்திற்கு செயலப்பட வைக்கிறவர் நம்முடைய யோசனைகளில் பெரியவருடைய திட்டமா. ஆனா இவனுக்கு தெரியாது நான் என் தம்பிக்கு தரிசனம் நிறைவேற பிரயாசப்படுதேன். இவனுக்கு தெரியாது என் தம்பியினுடைய ஆமீன் தரிசனம் நிறைவேறதுக்காக நான் வித்தேன்னு. அதான் சொல்றேன், ஆரம்பத்தில் உனக்கு தெரியாது, சில தீமை செய்கிறது போல இருக்கும், ஆனா முடிவு நன்மையாய் முடிய பண்ணுவா. சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அப்படித்தானே மக்களே? ஆமீன். நபரை ஆண்டவர் சூஸ் பண்ணார். அது யாரு? யோசேப்பு. காலத்தை கர்த்தர் யூஸ் பண்ணார். ஆனா எவன் பகைத்தான் அவனை வச்சு இடத்தை சூஸ் பண்ணார். எவன் தரிசனம் நிறைவேறக்கூடாது, இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது, இந்த பிள்ளைகள் வாழக்கூடாதுன்னு எவன் நினைச்சானோ அவனை கொண்டே ஆமீன் எகிப்திற்கு வழி அனுப்பி வச்சார் கர்த்தர். அவனுக்கு தெரியாமையே தரிசனத்துக்கு அவன் துணை போனான். இது யாருடைய யோசனை? அப்பா யோசனையா? அம்மா யோசனையா? யோசேப்பனுடைய யோசனையா? அண்ணனுடைய யோசனையா? ஆழமான யோசனைக்கு சொந்தக்காரராகிய